ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து 2 மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஒரு முக்கியமான சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க 20/12/2024. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது யூஏஎன் ஆக்டிவேஷன் அண்ட் சீடிங் பேங்க் அக்கௌண்ட் வித் ஆதார் ஃபார் availing the benefits under ELI scheme extension up to 15/1/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப ஏற்கனவே இந்த 15/12/2024 தான் வந்து கடைசி டேட்டு. அதுக்குள்ளார எல்லாரும் வந்து யூஏஎன் அக்கௌண்ட் கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி யூஏஎன் ஆக்டிவேட் பண்றதும் ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் யூஏஎன்னை நீங்க ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். அதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயரும் சரி எம்ப்ளாயும் சரி 2 பேருமே உங்களுடைய யூஏஎன் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்றது வந்து ஆதார் பேஸ்டு ஆக்டிவேஷன்ல போயிட்டு ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கடைசி தேதி இந்த 15 டிசம்பர் தான் சொல்லியிருந்தாங்க. 15 டிசம்பர் 2024 சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 15, 2025 வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து உங்களுடைய யூஏஎன் வந்து ஆதார் பேஸ்ட் ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் இந்த இபிஎஃப்ஓ மெம்பர் ஹோம் பேஜ் போயிட்டு இந்த இடத்துல பாருங்க ஆக்டிவேட் யூஏஎன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணி உங்களுடைய யூஏஎன் நம்பரை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ எதுக்காக நம்மளோட யூஏஎன் அக்கௌண்ட்டை ஆதார் பேஸ்ட் ஆக்டிவேட் வந்து பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏப்ரல் 1, 2024 இருந்து இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இஎல்ஐ ஸ்கீம் மூலமாக 15,000 ரூபாய் பணம் கிடைக்கும். அது உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சீட் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த 15,000 ரூபாயை 3 தவணையில இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுடைய யூஏஎன் நம்பர் வந்து ஆதார் பேஸ்டு ஆக்டிவேஷன் வந்து பண்ண சொல்றாங்க. உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் கூட சீட் ஆகிருக்கோ அது கரெக்டா வந்து இருக்குதா, அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுங்க. அதாவது ஆதார்ல வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் லிங்க் ஆகிருக்குங்க. நீங்க 10 பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வச்சிருந்தாலும் ஆதார்ல டிபிடி முறையில் பணம் போடுவதற்கு ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தான் சீட் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றின வீடியோக்கெல்லாம் நம்ம சேனல் இருக்குது, அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்து உங்களுடைய ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சீட் ஆகிருக்கோ அது ஆக்டிவ்ல இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஆக்டிவ்ல இல்லை அப்படின்னா வேற பேங்க் அக்கௌண்ட் நம்பரை ஆதார் கார்டு கூட சீட் பண்ணிக்கோங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இதுக்காக தான் இந்த யூஎன் நம்பரை ஆதார் பேஸ்ட் ஆக்டிவேஷன் வந்து பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான டைம்லைன் 15/1/2025 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 15,000 ரூபாய் பணம் கிடைக்காது. ஓகே, அடுத்து 2வது முயற்சியான அறிவிப்பு என்னன்னா, ஒரு சில பேருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வராமல் இருந்தது. ஃபினான்ஷியல் இயர் 2023-2024க்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வராமல் இருந்தது. ஸோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் ஆயிருச்சு. ஸோ உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருச்சு. உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/3/2024 வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் போட்டாங்க. இந்த வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அடுத்த வருஷம் தான் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.